அன்பிற்குரிய நண்பர்களுக்கு வணக்கம். டூரிங் டாக்கீஸ் குழுமத்தோடு நீங்கள் இணைந்து பணியாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. அதை பற்றி தான் உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். டூரிங் டாக்கீஸுடைய சகோதர சேனல்களாக சோஷியல் டாக்கீஸ், டூரிங் சினிமாஸ், ஆன்மீக டாக்கீஸ், பிங்க் டாக்கீஸ் ஆகிய 4 சேனல்கள் இப்போது இயங்கிக் கொண்டிருக்கின்றன. இந்த 4 சேனல்லையும் பொறுப்பேற்று நடத்தும், இந்த சேனல்களில் நிகழ்ச்சிகளை வடிவமைக்கும் சரியான நபர்களை தேடிக்கொண்டிருக்கிறேன். உங்களில் யார் யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ நீங்கள் எல்லாருமே கீழே தரப்பட்டுள்ள அந்த மெயில் ஐடியில் விண்ணப்பிக்கலாம். ஆர்வம் இருப்பவர்களுக்கும் திறமைசாலிகளுக்கும் தகுதியானவர்களுக்கும் நிச்சயமாக என்னோடு இணைந்து பணியாற்றக்கூடிய வாய்ப்பு டூரிங் டாக்கீஸ்லே தரப்படும். நம்ம ஆளுங்க தானே நம்மள இவ்ளோ தூரம் சப்போர்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தெரியாதா அவங்களோட பெஸ்ட் ஹாலிடேஸ் நம்ம கூட தான். GT Holidays, South India's #1 travel brand. டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லன்ச் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னப்பா முதல் கேள்வி? வாலி அவர்கள் நடித்த பொய்க்கால் குதிரை படம் வெற்றி படமாக அமைஞ்சதான்னு சிதம்பரத்துலேருந்து வெங்கடேசன் கேட்டிருக்காங்க. கே பாலச்சந்திரனுடைய இயக்கத்திலே வாலி நடித்த திரைப்படமான பொய்க்கால் குதிரை வெற்றி படமாக அமையலை. சில நடிகர்கள் அவங்களுடைய ஜாதி பற்றி இப்போ பொது வெளியில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது பற்றி உங்கள் கருத்து என்னன்னு நெல்லையிலேருந்து ஐயப்பன் கேட்டிருக்காங்க. ஜாதி பற்றி பொதுவெளியில் பேசிய நடிகரே அதற்கான வருத்தத்தையும் தெரிவிச்சிட்டாரு. அதனால் இப்போதைக்கு அதை பற்றி விவாதிக்காமல் இருப்போம். கென் கருணாஸ் நடிச்சிருக்க யூத் படம் நீங்கள் பார்த்துட்டீங்களா? அந்த படம் எப்படி இருக்குன்னு அருண் பழனியிலேருந்து கேட்டிருக்காங்க. யூத் படத்தை நான் பார்த்தேன். இன்றைய இளைஞர்கள் திரைப்படத்தில் என்ன எதிர்பார்ப்பார்கள் அப்படின்றது கென் கருணாஸுக்கு ரொம்ப சரியாக தெரிஞ்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அந்த சங்கதிகள் எல்லாத்தையுமே அந்த படத்தில் கொண்டு வந்திருக்காரு. அதன் காரணமாக தான் அந்த படம் இன்றைக்கு மிகப்பெரிய வெற்றியை குவித்திருக்கிறது. சிவாஜி சாரோட மகனான ராம்குமார் சார் புதுசாக யூடியூப் சேனல் ட்ரூலி ராம்னு ஓப்பன் பண்ணியிருக்காரு. அவருக்கு நீங்கள் வாழ்த்துக்கள் சொன்னீங்களான்னு கௌஷிக் பெங்களூர்லேருந்து கேட்டிருக்காங்க. நடிகர் சிவாஜி கணேசனுடைய மூத்தமான ராம்குமார் ஆரம்பித்துள்ள ட்ரூலி ராம் அப்படின்ற யூடியூப் சேனலுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை என்றோ நான் தெரிவித்து விட்டேன். தமிழ் சினிமாவில் இப்போ இருக்க பிரச்சனையில் எந்த பிரச்சனையை யோசிச்சு நீங்கள் ரொம்ப கவலைப்படுறீங்கன்னு குப்புசாமி நாயுடுபுரம்லேருந்து கேட்டிருக்காங்க. இன்றைக்கு தமிழ் சினிமாவிலே நான் மிகவும் வருந்துகின்ற ஒரு பிரச்சனைன்னா அது தயாரிப்பாளர்களை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் திரையுலகிலே உள்ள பல நடிகர்களும் இயக்குநர்களும் செயல்படுவது தான். தயாரிப்பாளர் தான் ஒரு திரைப்படத்தை உருவாக்குகிறார், கடன் வாங்குகிறாரோ இல்லை வீட்டிலேருந்து கொண்டு வர்றாரோ எக்கச்சக்கமான பணத்தை செலவழிக்கிறார். அவருக்கு 2 காசு லாபம் வர வேண்டும் என்று இங்கே இருக்கின்ற பல நடிகர் நடிகைகளும் இயக்குநர்களும் நினைக்காமல் இருப்பது தான் மிகுந்த வருத்தத்தை தருகிறது. மணிரத்னம் ஏஆர் ரகுமான் கூட்டணி ஃபர்ஸ்ட் டைம் உடையிறதாகவும் விஜய் சேதுபதியோடு அவர் பண்ணுற அடுத்த படத்துக்கு சாய் அபியங்கர் தான் மியூசிக்னு சொல்கிறாங்க. இது உண்மையாக பொய்யான்னு கண்ணன் திருநெல்வேலியிலேருந்து கேட்டிருக்காங்க. கொஞ்சம் இடைவெளி விட்டால் இது போன்ற தகவல்கள் மிக அதிகமான அளவிலே வெளியில் பரவத் தொடங்கிவிடும் அப்படின்னு மணிரத்னத்துக்கு நல்லா தெரியும். அதன் காரணமாக தான் அடுத்து இயக்க இருக்கின்ற படத்தை பற்றி அறிவிப்பே அவர் வெளியிட்டார். அந்த படத்தில் விஜய் சேதுபதி, சாய் பல்லவி ஆகிய இருவரும் இணைந்து நடிக்க இருக்கிறார்கள். மணிரத்னத்துடைய இயக்கத்திலே உருவாகி இருக்கின்ற அந்த படத்துக்கு ஏஆர் ரஹ்மான் தான் இசை என்பதையும் அந்த விளம்பரத்திலே அவர்கள் உறுதி செய்திருக்கிறார்கள். சிவகார்த்திகேயன், தனுஷ் இந்த 2 பேரில் தமிழ் சினிமாவில் யார் இப்போ முன்னிலையில் இருக்கிறான்னு குமார் கோயம்புத்தூர்லேருந்து கேட்டிருக்காங்க. சம்பள விகிதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கு சிவகார்த்திகேயன், தனுஷா இருவரது சம்பளமும் ஏறக்குறைய ஒன்றாகத்தான் இருக்கிறது. வெற்றியை கணக்கில் வைத்துக்கொண்டு உங்களுடைய கேள்விக்கு பதில் சொல்லலான்னா அவங்க 2 பேருடைய முந்தைய படங்களுமே மிகப்பெரிய அளவில் ஓடலை. அதனால் அவங்களுடைய அடுத்த படங்கள் வெளிவருகின்ற வரை காத்திருப்போம். ஜெய்சங்கர், ஜெயலலிதா 2 பேரையுமே முக்கியமான கேரக்டராக வச்சு துப்பறியும் சித்திர தொடர்னு தினமணி கதையில் ஒரு தொடர் வந்தது. அதை நீங்கள் படிச்சிருக்கீங்களா? அந்த மாதிரி வேறு யாராவது ஹீரோயினை வச்சு தொடர்கள் வந்திருக்கான்னு சிதம்பரத்துலேருந்து அருண் கேட்டிருக்காங்க. நீங்கள் குறிப்பிட்டுள்ள அந்த சித்திரக்கதையை படிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. அது மாதிரி வேறு சித்திரக்கதைகளும் வந்ததாக எனக்கு தெரியல. நாடோடி தென்றல் படத்தை தவிர வேறு ஏதாவது படத்துக்கு இளையராஜா கதை எழுதியிருக்காரான்னு சங்கர் திருவண்ணாமலையிலேருந்து கேட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இளையராஜா கதை எழுதி உருவான ஒரே ஒரு திரைப்படம்னா அது பாரதிராஜனுடைய இயக்கத்தில் உருவான நாடோடி தென்றல் படம் மட்டுமே. நடிகர் அருண் விஜயோட முழு திறமையையும் சரியாக பயன்படுத்தின இயக்குனர் யாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு அஜய் பழனியிலேருந்து கேட்டிருக்காங்க. நடிகர் அருண் விஜயனுடைய திறமையை மிகச்சரியாக பயன்படுத்தி இயக்குனர் அப்படின்னு 2 பேரை சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒன்று கௌதம் வாசுதேவ மேனன், இன்னொன்று மகிழ் திருமேனி. ரஜினிக்கு KS ரவிக்குமார், விஜய்க்கு அட்லி, அந்த மாதிரி கமலோடைய ஆஸ்தான டைரக்டர் யாருன்னு பல்லவி ராமேஸ்வரத்துலேருந்து கேட்டிருக்காங்க. ரஜினிக்கு ஆஸ்தான இயக்குனர் என்று KS ரவிக்குமாருடைய பெயரையும்,
விஜய்க்கு ஆஸ்தான இயக்குனர் அப்படின்னு அட்லி பெயரை நீங்கள் குறிப்பிட்டிருப்பது அவங்க எத்தனை படம் அவங்களோட பண்ணாங்க அப்படின்ற எண்ணிக்கையில் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி பார்த்தீங்கன்னா கூட கே.எஸ். ரவிக்குமார் ரஜினியோடு இணைந்து எத்தனை படங்களில் பணியாற்றியிருக்கிறாரோ அத்தனை படங்களில் ஒரு பக்கம் வாசுவும் பணியாற்றியிருக்கிறார், இன்னொரு பக்கம் சுரேஷ் கிருஷ்ணாவும் பணியாற்றியிருக்கிறார். அதே மாதிரி விஜயோடு இணைந்து வெங்கடேஷும் பல படங்கள் பண்ணியிருக்கார், இன்னொரு பக்கம் முருகதாஸும் பல படங்கள் பண்ணியிருக்கார். அதனால் எதன் அடிப்படையில் நீங்கள் ஆஸ்தான இயக்குனர் அப்படின்னு சொல்லியிருக்கீங்கன்றதை முதல்ல எனக்கு தெளிவுபடுத்துங்க. அப்புறம் கமல்ஹாசனுடைய ஆஸ்தான இயக்குனரை நம்ம தேடி கண்டுபிடிக்கலாம். நிழல்கள் ரவி எத்தனை படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்காரு, அவருடைய இன்டர்வியூ நம்ம சேனலில் எதிர்பார்க்கலாமான்னு வாணி ஹைதராபாத்லேருந்து கேட்டிருக்காங்க. நிழல்கள் ரவி 40க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் தமிழ் தெலுங்கு ஆகிய இருமொழிகளில் கதாநாயகனாக நடித்திருக்கிறார். அவருடைய நேர்காணல் ஏற்கனவே சாய்வு சித்ராவில் இடம்பெற்றிருக்கிறது. அதற்கான லிங்க்கு இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரப்பட்டிருக்கு. மீண்டும் ஒரு முறை இந்த நிகழ்ச்சியை பார்த்து மகிழுங்கள். காமெடி நடிகர் சத்யனை இப்போ எந்த படத்துலையும் யூஸ் பண்ணுறதே இல்லையே, காரணம் என்னன்னு பிரவீன் ஈரான்லேருந்து கேட்டிருக்காங்க. இப்போ பொதுவாக படங்களில் காமெடியே இல்லையே, காமெடி இருந்தால் தானே காமெடி நடிகர்களை பயன்படுத்துவதற்கு. சத்யன் மாதிரி வாய்ப்பு இல்லாமல் பல காமெடி நடிகர்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள் அப்படின்றது தான் உண்மை. முத்தையாவோட படங்களில் அதிக வசூலான படம்னா அவருடைய முதல் படமான குட்டிப்புலி படம் தானான்னு ருத்ரா வாணியம்பாடியிலேருந்து கேட்டிருக்காங்க. இயக்குனர் முத்தையா இயக்கிய படங்களில் அதிகமான வசூலை செய்த படங்கள் அப்படின்னு குட்டிப்புலி, கொம்பன் ஆகிய 2 படங்களையும் சொல்லலாம். தமிழ் சினிமாவில் குறிஞ்சி பூவை ஏதாவது பாட்டில் காட்டியிருக்காங்களான்னு பெருந்தமிழன் பாண்டிச்சேரியிலேருந்து கேட்டிருக்காங்க. இப்போது இருக்கின்ற எல்லா ஹீரோக்கள் கையிலையும் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் விதவிதமான துப்பாக்கி இருக்குது, இன்னொரு பக்கம் விதவிதமான அறிவாள் இருக்குது. இதுக்கு நடுவில் எங்கே காதல் கதையை சொல்ல முடியும்? சிவகார்த்திகேயன் கிட்ட முன்னாடி இருந்த குறும்புத்தனம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வருது, காரணம் என்னன்னு கேசவன் அண்ணா நகர்லேருந்து கேட்டிருக்காங்க. சிவகார்த்திகேயன்கிட்ட முன்னாடி இருந்த குறும்புத்தனம் இப்போ குறைஞ்சிருச்சுன்னா அதுக்கு காரணம் அவர் ஏற்கின்ற கதாபாத்திரங்களுடைய அமைப்பு அப்படி இருக்குது. இப்போ அவர் சேயோன் அப்படின்ற ஒரு படத்தில் நடிக்க இருக்கிறார். அந்த படத்தில் அந்த குறும்புத்தனம் கொஞ்சம் எட்டி பார்க்க வாய்ப்பு இருப்பதாக நினைக்கிறேன். ஆர்யாவோட ப்ரொடக்ஷனில் சுகா அவர்கள் டைரக்ட் பண்ண படித்துறை அப்படிங்கிற படம் எப்போ ரிலீஸ் ஆகும்னு சங்கர் திருவண்ணாமலையிலேருந்து கேட்டிருக்காங்க. ஆர்யாவுடைய தயாரிப்பிலும் சுகாவுடைய இயக்கத்திலும் உருவான படித்துறை படம் வெளியீட்டை காண்பது அப்படின்றது அவ்வளவு எளிதான விஷயம் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். அன்பே சிவம் படத்துக்கு அப்புறம் எதனால் மாதவனை சுந்தர்சி எந்த படத்துலையுமே யூஸ் பண்ணலைன்னு ஜெகதீஷ் சென்னையிலேருந்து கேட்டிருக்காங்க. அன்பே சிவம் படத்துக்கு பின்னால் தான் 2 அப்படின்ற ஒரு படத்தில் சுந்தருடைய தயாரிப்பிலும் இயக்கத்திலும் நடித்திருக்கிறார் மாதவன். கவிஞர் வைரமுத்துவுக்கு கொடுக்கப்பட்ட ஞானபீட விருது அவருடைய சினிமா பாடல்களுக்காக கொடுக்கப்பட்டதான்னு பெருந்தமிழன் பாண்டிச்சேரியிலேருந்து கேட்டிருக்காங்க. கவிஞர் வைரமுத்துவுக்கு ஞானப்பீடம் விருது வழங்கப்பட்டது அவருடைய சினிமா பாடல்களுக்காக அல்ல, அவருடைய கவிதைகளுக்காக. நடிகர் விவேக்கோட மேனேஜர் செல்முருகன் சினிமாவை விட்டுட்டு வேற தொழில் தொடங்கிட்டாரான்னு கண்ணன் திருநெல்வேலியிலேருந்து கேட்டிருக்காங்க. விவேக்கனுடைய மேனேஜரான செல்முருகன் சமீபத்தில் கூட விஜய் ஆண்டனியோடு சக்தி திருமான் அப்படின்ற ஒரு படத்தை நடிச்சிருந்தார். இப்போதும் ஒரு சில படங்களில் அவர் நடித்து கொண்டிருக்கிறார். சிங்கர் பாலமுரளி கிருஷ்ணா படங்களுக்கு மியூசிக் பண்ணியிருக்காரான்னு கடலாடியிலேருந்து பாலசுப்ரமணியம் கேட்டிருக்காங்க. பாலமுரளி கிருஷ்ணா ஆதி சங்கராச்சாரியா மாதவாச்சாரியா என்ற பெயரிலே உருவான 2 கன்னட படங்களுக்கும் பகவத்கீதா என்ற பெயரிலே உருவான ஒரு சமஸ்கிருத படத்துக்கும் தலைவனுக்கு ஒரு தலைவி என்ற பெயரிலே உருவான ஒரு தமிழ் படத்திற்கும் தொடு என்ற பெயரிலே உருவான ஒரு தெலுங்கு படத்துக்கும் இசையமைத்திருக்கிறார். ஆக அவர் இசையமைத்த மொத்த படங்கள்னா அது 5. அடுத்து இன்று ஒரு தகவல். அஜித்துக்கு இப்போல்லாம் சினிமா ஆர்வம் குறைஞ்சிருச்சு. அதன் காரணமாக தான் அவர் அடிக்கடி ரேஸுக்கு கிளம்பிடுறார் அப்படின்னு வருகின்ற செய்திகளெல்லாம் பார்க்கும்போது எனக்கு சிரிப்பு தான் வருது. சினிமா தான் எனக்கு உலகம், என்னுடைய உயிர் மூச்சு அதுதான் அப்படின்லாம் பொய் சொல்கிறதுக்கு எனக்கு தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் சினிமா எனக்கு தொழில். ஆனால் கார் ரேஸ் மேலே எனக்கு மிகப்பெரிய காதல் இருக்குது. ஒரு ரேஸ் வீரனாக ஆக வேண்டும் என்பது தான் என்னுடைய கனவு, லட்சியம் எல்லாம். என்றைக்காவது ஒரு நாள் ரேஸில் நான் மிகப்பெரிய அளவில் ஜெயிப்பேன். அதுக்காக கடுமையான பயிற்சிகளை இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கேன். கார் ரேஸை பற்றியும் சினிமாவை பற்றியும் அஜித் சொல்லியிருக்கின்ற இந்த கருத்துக்கள் இருக்க, இது நேற்றோ இன்றோ சொல்லப்பட்ட கருத்து இல்லை, 2003ஆம் ஆண்டிலே சொல்லப்பட்டது. ஆக 23 ஆண்டுகளாக ரேஸை பற்றியும் சினிமா பற்றியுமான சர்ச்சை அஜித்தை சுற்றி வட்டமடித்து கொண்டே இருக்கிறது அப்படின்றதுக்கு இந்த செய்தி ஒரு சாட்சி. இத்துடன் இன்றைய லென்ஸ் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த லென்ஸ் நிகழ்ச்சியிலே சந்திப்போம்.